பொருட்களை தொடமாட்டேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் அருகில் வளரும் பழதையும் உடலில் தைரியம் வளர்ப்பானவர்களை கலகம் தீர்ந்தால் வென்றவன் வாழும் காத்திடு எழுவான் அவன் பிள்ளை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாவை நாவிடும் அன்பு மக்களுக்கு அன்பு மக்களுக்கு ஒரு அன்பான பணிபன்பான வேண்டுதல். அடுத்ததாக நாங்கள் உள்ளே எடுக்க போகின்ற எங்களுடைய உறவுகள் பயனாளர்கள் தீராத நோய்களினால் பாதிக்கப்படுகின்ற குறிப்பாக கேன்சர் அதே போல கிட்னி ஃபெயிலியர் போன்ற நோய்களினாலே பாதிக்கப்படுகின்றவர்கள் அதே போல சிறுவர்கள் குழந்தைகள் அது மட்டுமல்லாமல் வேறு இயலாத பிரச்சனைகளாலே கஷ்டப்பட்டுக் கொண்டு வீதியோரமாக நிற்கின்றவர்களுக்கு தான் நாங்கள் முதலில் உள்ளுக்கெடுக்க போகிறோம். தயவு செய்து எங்களுடைய அன்பான வேண்டுதலை செவிமடுத்துக் கொள்ளுங்கள். வீதியோரமாக நின்று எங்களுடைய பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய அறிவுறுத்தலை நீங்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. தயவு செய்து அன்பு உறவுகளை நாங்கள் தருகின்ற இந்த அறிவுறுத்தல்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக இங்கே இருக்கிறது. உடனடியாக அவரை இந்த உட்புறமாக அனுப்பி வைங்க. தாய் முதலியவராக தேடிக்கொண்டிருக்கிறார். சியாலினி 8ஆம் வகுப்பிலே படிக்கிறார் நான் நினைக்கின்றேன். சிறப்பி அந்த இடத்துல எங்கேயோ இடத்தில் சிக்கி போயிருக்கிறார். தயவு செய்து யாருக்காவது தெரிந்தால் உடனடியாக அவரை உள்ளே எடுத்து தாருங்கள். மிக முக்கியமான உழைப்புகள் என்பதை மீண்டும் வருகை தருகின்றேன். நிறைய உதவிக்கு தங்களை வழங்குவதற்கு நாங்கள் ஒவ்வொரு நடவடிக்கை எடுத்திருந்தோம். ஆனால் பிறந்து வந்திருக்கின்ற மக்களினுடைய ஒத்துழைப்புகள் போது அவங்க இருக்கிற ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்கிறது. பாதுகாப்பு பிரச்சனை. அதே நேரத்தில் ஒரு தனிப்பிறந்த நாளை நீங்களா? சரி 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 அந்த சிறுமி வந்து சேர்ந்திருக்கிறார். நன்றி. ஒத்துழைப்புகளை வழங்கிய உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். Thank you.
கொஞ்சம் இடவழி விட்டு நில்லுங்க தாரு கூட வேற தண்ணி வாங்குறேன் கொஞ்சம் இடவழி விட்டு நில்லுங்க தாரு கொஞ்சம் இடவழி விட்டு நில்லுங்க தாரு பொருட்களை பெற்றவர்கள் நீங்கள் வீடுகளுக்கு செல்லலாம். மீண்டும் மீண்டும் பொருட்களை பெறுகின்ற ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கின்றீர்கள். அந்த முயற்சியை கட்டாயம் நீங்கள் கைவிட வேண்டும். தயவு செய்து அன்புக்கு மதிப்புக்குரிய உறவுகளே, அன்பு புதன்வியினுடைய பிறந்த தின வைபவம் அந்த தினம். எனவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு நாளிலே அவர் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த மண்ணிலே உதவி தேவைப்படுகின்ற ஏராளமானவர்களுக்கு தன்னுடைய உதவிகளை அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆலயத்திற்கும் அறக்கொடை நிறுவனத்திற்கும் இடையிலே ஒரு சின்ன வித்தியாசம்தான். ஆலயத்திலே இறைவனுடைய அருட்கடாட்சத்தை பெறுவதற்கு நாங்கள் வழி கொடுக்க வேண்டும். ஆனால் அறக்கொடை நிறுவனத்திலே இறைவன் தங்கச்சியும் போகிற ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறது. வேல் அந்த காசு கட்ட வழி இல்லாதால ஸ்கூலுக்கு பாட்டு இருக்கா 2 months அடுத்த டேர்ம் காட்ட வேண்டாம்ல. அடுத்த டேர்ம் அந்த நிதி உதவிய சரியா உடனே கடிச்சு போட்டு அடுத்த டைம் அப்போ இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு கட்டியாச்சு. சரியா படிக்க தருவேன். படிக்காமனும் பாட்டும் படிக்கணும்.
எங்களுடைய இதயத்திலே எடுத்து செல்ல வேண்டும். இளைய தலைமுறையினராகி நாங்கள் அடுத்த சமுதாயத்துக்கு அவரை போல பலரை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. உண்மையிலே எல்லோராலும் கொடுத்து விட முடியாது, கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக ஒருத்தருக்கு இருக்க வேண்டும். தன்னுடைய உழைப்பினுடைய பெரும்பகுதியை மக்களுக்காக கொடுக்கின்றவர். உழைத்து தேர்ந்தவர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் கொடுத்து தேர்ந்தவர் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒருவர் நாடி என்று பல்வேறுபட்ட வேலை திட்டங்களிலே தன்னுடைய சிரத்தை எடுத்து தன் வீடுகள், அதே போல ஆரோக்கியமான செயல் திட்டங்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றவர் தியாகி அவர்கள். பல கோடிக்கணக்கான வணக்கம் ஐயா. உண்மையிலே அவருக்கு அருகில் இருப்பது ஒரு ஆண்டவனுக்கு அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி எங்களுக்கு தருகிறது. இங்கு நிறைய ஊடகங்களை சேர்ந்த நண்பர்கள் வருகின்றீர்கள். உண்மையிலே இந்த மனிதர்களை இதுவரை இவர்கள் போன்றவர்களுடைய எண்ணங்களை இந்த உலகம் அறிய செய்ய வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. யாராலும் விட்டுவிட முடியாத, யாராலும் நினைத்துக் கூட பார்க்க முடியாத பல வேலை திட்டங்களை தியாகி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து வாழ்கிறார்கள். இவரை நாங்கள் எப்படி பாராட்டுவது என்று உண்மையில் தெரியாது. அதற்கான மொழி பிரிவுகள் எங்களுடைய செந்தமொழியில் இருக்கிறதா என்று கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே உண்மையிலே கொடுத்து கொடுத்து தேய்கின்ற ஒரு மனிதர் என்று சொன்னால் அவர் தியாகி அவர்கள்தான். எனவே அவருடைய உழைப்பினுடைய பெரும்பகுதி எங்கள் சமூகத்தினுடைய மக்களுக்காக சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே அவர் தன்னுடைய உதவி திட்டங்களை மனமுவந்து செய்து கொண்டிருக்கிறார். நீடித்த ஆயுளோடு உங்களுக்கான ஆரோக்கியத்தை இறைவன் உங்களுக்கு தர வேண்டும். இல்லாமல் உங்கள் பிரதேசத்தில் வீட்டிருக்கின்ற வைணவ பெருமான் உங்களுக்கு அள்ளித்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, தொடர்ந்தும் உங்களுடைய உதவி திட்டங்கள் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் எங்கள் மண்ணினுடைய உதவி தேவைப்படுகின்ற உறவுகளுக்காக போய் சேர வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி. அடுத்த ஒரு பாடலுக்கு நாங்கள் இப்பொழுது செல்ல போகின்றோம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிடர் உரிமையடா. இந்த இடத்திலே தியாகி அவர்களுடைய என்ற வகையிலே அவருடைய துணிச்சல் எனக்கு நன்றாக தெரியும். உண்மையிலே இதையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல இவ்வளவு உதவி திட்டங்கள் எப்படி மக்களுக்கு போகிறது, இவருக்கு எப்படி பணம் வருகிறது, இவருடைய சொத்துக்களுடைய மதிப்பு என்ன என்று சொல்லி அவரை நோக்கி இந்த நாட்டினுடைய வருமான வரித்துறையினர் அவரை வரைவீசி பிடிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு அதிகாரிகளுடைய அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் தன்னுடைய உதவி திட்டங்களை எந்த விதமான சலனமும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிங்கம் என்று சொன்னார் மிகையல்ல. மீதமான விடயத்தை ஐயாவினுடைய குரல்களிலே பதிவு செய்கின்ற நண்பர்கள். அடுத்த பாடல் இதோ. அதே வேளையிலே வீதியிலே தயவு செய்து எங்களுடைய உறவுகள் நீண்ட நேரமாக உதவி திட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து அங்கே எங்களுடைய தியாகி அரைப்படை நிறுவனத்தினுடைய එන සල්ලි වලට රුපියල් 5000ක් දෙන්නම්. හරිද? මම වෙන දවස් දෙන්නම්. දැන් මේ වෙලාව දෙන්න. එක්සර්සයිස් බුක් කරවා මේව දෙන්නකො මම දෙන්නම්.
பொதுமக்களாகிய நீங்கள் குடும்பத்தார் டோக்கன் எல்லோரும் மட்டும் இந்த நிற்கவும் இல்லாதவர்கள் டோக்கன் உள்ளவர்கள் மட்டும் இந்த இடத்தில் நிற்கவும் அடுத்தவர்கள் சைட்டாகி போ டோக்கன் இருந்தார்கள் மட்டும் வாங்கும் இதா மாதிரி முதலே கொடுக்கப்பட்ட டோக்கன் இருந்தா அவருக்கு மட்டும்தான் இப்ப கொடுப்போம் இல்லாட்டி தயவு செய்து நசிபடாயிருக்கும் தயவு செய்து டோக்கன் உள்ளவர்கள் மட்டும் இந்த இடத்தில் நிற்கவும் டோக்கன் இல்லாதவர்களுக்கு பின்னர் தரப்படும் ஐயா இனி சந்தோஷமா கொதிச்சு ஓடுவார் அப்ப எங்க வந்துட்டீங்களா ஐயா டோக்கன் இல்லாதவர் பின்னுக்கு போங்க ஐயா யாரும் நிற்க வேண்டாம் டோக்கன் கார்டு இல்லாதவர்கள் தயவு செய்து பின்னுக்கு போவேன் அவங்களுக்கு பின்னரும் தரப்படும் மீண்டும் ஒருமுறை உங்களுடைய டோக்கனையும் உங்கள் குடும்ப அட்டையும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் தரப்படும். யாரும் பயப்பட தேவையில்லை. பிழைப்பு கையாளலாம், நாங்கள் பிழைப்பு செய்யலாம். உள்ள இருக்கிறார்கள், வெளியே போக வேண்டும். இந்த இடம் பாருங்கள். அதன் பிறகுதான் உங்களை எடுத்தார்கள். தயவு செய்து அமைதியாக இருங்கள். அமைதியாக இருங்கள். உங்கள் அனைவருக்கும் பொருட்கள் தரப்படும். உங்களுடைய டோக்கனும் உங்கள் குடும்பத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பயப்பட வேண்டாம். அனைவருக்கும் தரப்படும். தயவு செய்து டோக்கனுக்கு பதிவாகிறார்கள். உங்களை அது ஒரு பேர் வந்துருவாங்க.
அந்த நீங்க எதிரிங்களா இல்ல படிக்கிறதால அப்படியே திரும்புங்க அப்படியே வாட்ட போதும் ஆட்ட போ அதால திரும்பி சுட்டு அப்படியே நேரம் கடை பக்கத்தில் உடனடியாக தயவு செய்து இடம் தயவு செய்து உள்ளிருக்கிறார்கள் வெளியே வர வேண்டும் இடம் தயாராத்தால் உங்கள் அனைவருக்கும் பொருட்கள் தரலாம் அனைவருக்கும் தரப்படும் யாரும் பயன்பட வேண்டாம் உதவி செய்ய போறோம் மேடையிலே தொடர்ந்தும் நாங்கள் இசை நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இங்கே உதவி திட்டத்தினை பெறுவதற்காக வருகின்ற எங்கள் உறவுகளுக்கு நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய மாலை பொழுது வரைக்கும் உதவி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு காத்திருக்கின்றோம். ஐயா என்னோடு கவலைப்பட்ட ஒரு விடயம் இங்கே எடுத்து வந்து தாங்கள் குவித்திருக்கின்ற இந்த உணவு பண்டங்களை மக்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி நீண்ட நேரமாக என்னோட கதைக்கும் போது இப்பொழுது கவலைப்பட்டிருக்கின்றார். நாங்கள் சொல்லியிருக்கின்ற ஒரு நாள் 4 மணி வரைக்கும் அல்லது மாலை வரைக்கும் இங்கே வருகின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த உதவி திட்டங்களை நாங்கள் கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி அதற்கு இந்த தியாகி அறக்குடை நிலையத்தினுடைய அனைத்து ஊழியர்களும் நாங்கள் அந்த ஒத்துழைப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். தயவு செய்து உதவி திட்டங்களை உற்சாகமாகவும் களைப்பில்லாமலும் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் உறவுகளை தொடர்ந்து இங்கே குவிந்திருக்கின்ற இந்த உணவு பண்டங்களை மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய விருப்ப பாடல்கள் பல இந்த மேடைகளை வரப்போகிறது. அதிலே ஒரு பாடல் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். இந்த இடத்திற்கும் இந்த நேரத்திற்கும் அவருடைய பணிக்கும் மிக பொருத்தமான ஒரு பாடல். நிச்சயமாக அவரை ஒரு சின்ன நடன காட்சியோடு இந்த பாடலை வசிக்குமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தயவு செய்து ஒரு சின்ன சந்தர்ப்பம் ஒன்றை கொடுங்கள். உண்மையிலே பாருங்கள், ஒரு அன்பு சகோதரன் சோசமாக தன்னுடைய கால்களை இழந்த நிலையிலே வருகை தந்து உதவி திட்டங்களை பெற்று செல்கின்றார். உண்மையிலே மனதுக்கு கஷ்டமாகவும் உண்மையிலே இந்த மண்ணில் இருக்கின்றார்கள். தயவுசெய்து இவர்களுக்கு தான் எங்களுடைய உதவி திட்டங்கள் 100% போய் சேர வேண்டும். அதே போல தியாகி அறக்குடை நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் படைவள்ளல் இடத்தினுடைய தியாகி ஐயாவுடைய வேண்டுகோளுக்கு இந்த மேடைகளை ஒரு புதியவர் இந்த அற்புதமான ஆன்மீகம் அனைத்து விளைகின்ற அந்த மேடைகளை ஒருவர் அற்புதத்தை பெறப்போகிறார். எப்படி கில்மிஸ் அவர்கள் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தாரோ அதே போல் எப்படி பிரியங்கா அவர்கள் பெருமை சேர்த்து வருகிறாரோ அதனுடைய வழியிலே இன்னும் ஒரு சிறுமி என்னுடைய அறிமுகத்தை இந்த மேடையை பெறப்போகிறார். எல்லோரும் வாழ்த்துக்களை கூறுகின்ற இந்த நம்பிக்கை கிடைக்கிறது. ஆனால் உங்களுடைய கரங்களிலே உதவி திட்டத்தினுடைய பொதிகள் இருப்பதன் காரணமாக நீங்கள் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு புரிகிறது. தயவு செய்து உங்களுடைய இதயங்களை திறந்து ஒருமுறை இந்த சிறுமிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய பணியை மேலும் முன்னெடுத்து செல்லுங்கள். வாருங்களம்மா, யார் இங்கிருந்து வருகிறார், எப்படி அவருடைய கலைத்திறமையை சொல்லி நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்து அவருடைய வார்த்தைகளிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் அம்மா, இங்கிருந்து வருகிறீர்கள். உங்களுடைய பேர் என்ன? அபிநயம். அபிநயம், ரைட். இங்கிருந்து வருகிறீர்கள். படிக்கிறீங்க.